திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் பிடிச்சி கோர வச்சிருக்கிறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது. மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசிட்டீங்க, எனக்கு முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் போய் நிறைய நீங்க பேசுறதுக்காக குறிப்பெடுக்கணுங்கிறாரு ஒரு முதலமைச்சர். நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளணும் வந்துட்டேன். வேற என்ன பேச முடியும்? 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறாங்க. இந்த ஆட்சியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன். ஆக இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமர்ந்திலிருந்து இன்று வரை மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற காட்சியை தான் பார்க்கிறோம். எல்லா தரப்புகளும் போராடுறாங்க. ஆசியில் ஒரு பக்கம் போராடுறாங்க, அதே போல செவிலியில் ஒரு பக்கம் போராடுறாங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராடுறாங்க. தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் அதை பற்றியெல்லாம் கவலையே படுறது கிடையாது. அவர் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும், அதுதான் இன்றைய முதலமைச்சருடைய பார்வை. வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். மீறி கேட்டா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே இதுவரை இல்லாத ஆட்சி கொடுக்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்குன்னா அவருடைய அமைச்சர்கள்லாம் தூக்கி வச்சு பேசுறாங்க. எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதலிடம் தமிழ்நாடு.